ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான வெஜிடேரியன் அண்ட் நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடேரியன் நான்வெஜ்ஜா குழப்பமாக இருக்குல்ல? வெஜிடேரியன் ரெசிபி சாப்பிடாதவங்க கூட இந்த நான்வெஜ் போட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சூப்பரான சிம்பிளான வெஜிடேரியன் நான்வெஜ் ரெசிபி எப்படி பண்ணுறது, எதில் பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையானது இந்த கீரை தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கும் கண் சம்மந்தப்பட்டமான அனைத்து விதமான நோய்களுக்கும் இந்த சிகப்பு கலர் பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே நல்லதுங்க. வாங்க இந்த கீரையை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த கீரையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் இலைகளை மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். மருதாணி இலைகளை மட்டும் பறிக்கிற மாதிரி இந்த தண்டு பகுதிகளை சேர்க்காமல் இந்த வெறும் இலைகளை மட்டும் எடுத்து இதை தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்தை வந்த மாதிரி நீங்கள் கூடவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வெறும் 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் குறப்பாக மிக்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கப்புறம் இதோ இந்த மாதிரி நம்ம குறப்பாக அரைச்ச பின்னால் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் குறைவான தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். அரை மூடிக்கு கொஞ்சம் குறைவு, சின்ன தேங்காவாவது நீங்கள் அரை மூடி தேங்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் இது கூடவே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து தேங்காய் அரைப்படுற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தேங்காய்லாம் நல்லா அரைஞ்சிச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் நறுக்கின வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை அதில் போட்டுடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 13 போல அளவுக்கு ஒரு முழு சைஸ் பூண்டையும் நம்ம வந்து உரிச்சு எடுத்து போட்டுக்கிறோம். இதையும் போட்டு இதை வந்து நம்ம குறப்பாக அரைச்சிக்க போகிறோம். ஃபுல்லாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா அரைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். ஸோ இந்த பாருங்கள் இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மட்டும் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதில் இருக்க மசாலாவையும் கொஞ்சம் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அதிலேயே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மிக்ஸி ஜாரையும் வாஷ் பண்ணி அதில் இருக்க மசாலாவை ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சுட்டு இருக்க டைமில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீமா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து நம்ம குழாவை கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் பெட்ரு, நீங்கள் வந்து மட்டன் குழாவுக்கு வாங்க போகும்போது கடைகளில் கொத்தி வாங்குறீங்கல்ல, அந்த மாதிரி கொத்துக்கறியாக நீங்கள் வாங்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வெந்துட்டுருக்க மசாலாவில் வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கறி ஆட் பண்ணிடலாம். மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு, பச்சை வாசம் கூட போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மட்டன் கீமாவை உள்ளார போட்டுடலாம். மட்டன் கீமாவை மசாலாவோட போட்ட பின்னால் நல்லா வந்து நம்ம வந்து பிரட்டி விட்டுக்கலாம். மசாலாவோட கறி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கறியில் வந்து நம்ம நல்லா வேக விட போகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து வேறு அளவுக்கும் டைம் கொடுத்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இதோட பச்சை வாசம் போய் கறி நல்லா குக் ஆகிற வரையும் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரைகளை சேர்த்துடலாம். பொதுவாகவே வந்து நம்ம கீரைகள் சமைக்க போகும்போது அதோட தண்டு பகுதியில் அதிகமாக சேர்த்துப்போம். பட் இந்த கீரைக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தண்டு பகுதி சேர்க்காமல் வெறும் இலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இந்த கீரையில் எல்லாத்தையும் உள்ளார வச்சாச்சு. இப்போ இந்த மசாலா இந்த கீரையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து பிரட்டி விட்டுக்கலாம். மசாலா வெந்துட்டு இருக்க போகும்போது தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கறியில் இருக்க தண்ணியும் மசாலா கழுவி ஆட் பண்ண தண்ணியுமே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, அதை வந்து இதில் வந்து பிசைச்சு விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மசாலா வதங்க போகும்போதே கூட இந்த தக்காளியை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து கீரை போட்ட பின்னால் தக்காளியை பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஒரு தக்காளியை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த கீரை வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சாதத்தில் நம்ம வந்து புரட்டி சாப்பிட்ற மாதிரி நமக்கு தேவை அப்படின்னா இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு நம்ம கிரேவி மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த கீரை எல்லாத்தையும் பிரட்டி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை, கீரை சீக்கிரமே வெந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு கீரை ரெடி ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கப்புறம்
கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்ததுனால இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனது ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் அதையும் இது கூட போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கூடவே காரத்துக்கு ஒரு 3 காஞ்ச மிளகா அதையும் வந்து கிள்ளி போட்டுடலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. கீரையில் அதிகமாக யாரும் கருவேப்பிலை சேர்க்க மாட்டாங்க. பட் இந்த கீரைக்கு நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகும்போது இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னால் நம்ம வந்து வேக வச்சு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கீரையில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ கீரையில் வந்து நம்மளோட தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த கீரை ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கீரை சாப்பிடாதவங்க கூட இதை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிகப்பு பொன்னாங்கண்ணி கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.